சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை சிறுவனின் இறுதிக்கிரியை இன்று. சிறுவனின் வயது தொடர்பான சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி. துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம். மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. உள்நாட்டு யுத்தத்தினால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கவில்லை என்கிறார் அனுர. பொருளாதார திட்டமிடல்களே காரணம் எனவும் தெரிவிப்பு. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 91,000க்கும் மேற்பட்டோர் கைது. 100க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பறிமுதல். அதிமுக கூட்டணியில் சிக்கல் இல்லை என்கிறார் எடப்பாடி. விஜயுடன் போட்டி இல்லை எனவும் தெரிவிப்பு. அடையாளம் காணப்பட்ட கனடா துப்பாக்கிதாரி 18 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அல்லிப்பிட்டி பகுதியில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவனின் இறுதிக்கிரியைகள் இன்று வட்டுக்கோட்டையில் நடைபெறவுள்ளன. அதே நேரம் சிறுவனுடன் வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தலா 25,000 ரூபாய் பிணையில், தலா 2 ஆள் பிணையில் செல்ல ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அல்லிப்பிட்டி பகுதியில் காவல்துறையின் கட்டளையை மீறி பயணித்த வாகனம் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் வாகனத்தில் பயணித்த இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் விசாரணைகளின் பின்னர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரமூடாக வழக்கினை மன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்து பிணை விண்ணப்பம் செய்ததை அடுத்து இருவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. அதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான வாகனத்தை வவுனியாவில் உள்ள நபர் ஒருவரிடமிருந்து தாம் புதிதாக கொள்வனவு செய்ததாகவும், கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் தமக்கு சொந்தமான வயலில் நெல் அறுவடை செய்வதற்காக வேலணி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வேலையாட்களை ஒழுங்குபடுத்தி தருவதாக கூறியதால் அவரை ஏற்றச் சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கைதான இருவரும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் உயிரிழந்த சிறுவனின் சிறிய தந்தையே முதலில் வாகனத்தை செலுத்தியதாகவும், சிறுவன் தான் வாகனம் ஓட விரும்பி கேட்டபோது வாகனத்தை வழங்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதன்பொழுது அல்லைப்பிட்டி பகுதியில் காவல்துறையினர் மறித்த போது வாகனத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து செலுத்தியதாகவும், அதன் பொழுது மண்டைதீவு காவலரணை நின்ற காவல்துறையினர் வாகனத்தை மறிக்க தயாராக இருந்த வேளை மீண்டும் வாகனத்தை அல்லைப்பிட்டி பக்கம் நோக்கி திருப்பிய போது தம்மை பின்தொடர்ந்து வந்த காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சத்தம் மாத்திரமே தமக்கு கேட்டது. அதன் போதே பிராமகன் வீதியோரமாக வாகனத்தை நிறுத்தி மயங்கி சரிந்த நிலையில் காவல்துறையினர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும், தம்மை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றதாகவும் கூறியுள்ளனர். அத்துடன் வாகனத்தில் இருந்த சாணம், கயிறு, வாள், வாகனத்தில் விழுந்துள்ள துப்பாக்கிச் சூடுகள் பற்றி எவையும் தமக்கு தெரியாதென்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அல்லைப்பேட்டை பகுதியில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனுக்கு 17 வயது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் கட்டளையை மீறி வாகனத்தை செலுத்திச் சென்றார்கள் என்ற குற்றச்சாட்டில் காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அருள் பயஸ் என்ற சிறுவன் உயிரிழந்தார். அது தொடர்பில் காவல்துறை ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிவித்தலில் 19 வயது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவன் 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதியே பிறந்தார் என அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னரே சிறுவனுக்கு 18 வயதாக உள்ளது. தற்போது சிறுவனுக்கு 17 வயது 3 மாதங்களுமே ஆகின்றமை அவரின் பிறப்புச் சான்றிதழினூடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லைப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் குறித்த தினத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஊர்காவல்துறை காவல் உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார்.
அல்லைப்பட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் மரணம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவன் செலுத்திய வாகனத்தை நேரில் சென்று பார்வையிட்டதுடன் அதில் காணப்பட்ட தடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தனர். உயிரிழந்த சிறுவனின் உறவினர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தோடு தொடர்புபட்ட காவல்துறை உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதோடு அன்றைய தினம் கடமையில் இருந்த ஏனைய பதவி நிலை உத்தியோகத்தர்களிடம் வாக்குமூலம் பெறப்படவுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்த நபரின் உடல்கூறு பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெறாத நிலையில் அறிக்கை கிடைத்ததும் அது தொடர்பில் மேலதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை கிளிவெட்டி குமாரபுரம் படுகொலையின் 30வது ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நினைவேந்தலில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1996 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி இடம்பெற்ற குமாரபுரம் படுகொலையில் 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட 9 பிள்ளைகள் 9 பெண்கள் உள்ளிட்ட 26 பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பலர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற 30 வருட யுத்தத்தினால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்தித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தவறானவை என ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த எந்த நாடும் அபிவிருத்தி அடைந்ததில்லை என்றும் சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சியடைந்த நாட்டில் குற்றவாளிகள்தான் அதிகாரத்தை கைகளில் வைத்துள்ளார்கள் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். நுவரெலியாவில் நடைபெற்ற போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் மத்திய மாகாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாம் அனுபவித்த துன்பங்களை நமது பிள்ளைகள் அனுபவிக்காத ஒரு நாட்டினை கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம். எந்த ஒரு பிள்ளையும் போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு பலியாகாத நாட்டினை நாங்கள் கட்டியெழுப்புவோம். தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கு தேசிய அளவிலான அரசியல் தலைமை செயல்திறனாக முடிவெடுக்கும் பொறிமுறை மற்றும் பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு செயல்படுத்தப்படுகிறது. அந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒரு பரந்த பிரச்சாரத்தின் ஊடாக சமூகத்தில் இந்த அச்சுறுத்தல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய வலையமைப்பை அகற்றவும், புனர்வாழ்வு வாய்ப்புகளை வலுப்படுத்தவும், போதைப்பொருள் பயன்பாட்டை கைவிட விரும்புவோருக்கு வாய்ப்புகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மலேக மக்கள் எதிர்கொள்கின்ற ஒரு பாரிய சமூக பிரச்சனையாக போதைப்பொருள் அச்சுறுத்தல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் பரவலான விழிப்புணர்வு பொறிமுறையின் மூலம் அந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து அவர்களை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய மாகாண வேலை திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. 30 வருடங்களாக யுத்தத்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்ததாக கூறினோம். யுத்தம் நிறைவுற்று 13 வருடங்களுக்கு பிறகு நாடு வங்குரோத்து அடைந்தது. உண்மையான காரணம் யுத்தம் அல்ல. நாம் பின்பற்றிய பொருளாதார கொள்கையும் மோசடிகளும் லஞ்ச ஊழல்களும் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அவ்வப்போது பொருளாதார நெருக்கடிக்கு பல்வேறு காரணங்களை கூற முயன்றோம். எமது பொருளாதார பின்னடைவுகளை பல்வேறு காரணங்கள் காட்டினோம். சிலவேளை யுத்தத்தையும் சிலவேளை இயற்கை அனர்த்தங்களையும் தொற்று நோய்களையும் காரணம் காட்டினார்கள். வீழ்ச்சிகளுக்கு காரணம் தேடினார்கள். ஆனால் எந்த நிலைமைக்கும் தாக்குப்பிடிக்கக்கூடிய பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் யுத்தம் வெடிக்கும் நிலை ஏற்பட்ட போது எமது நாடு வீழ்ச்சியடையும் என்று கருதினார்கள். மத்திய கிழக்கில் யுத்த நிலை ஏற்பட்ட போது எமது நாடு வீழும் என்று நினைத்தார்கள். அமெரிக்கா எமது நாட்டுக்கு வரி விதித்த போது நாடு வீழ்ச்சியடையும் என்றார்கள். டிட்வா சூறாவளி ஏற்பட்ட போது எமது நாடு சரிவடையும் என்று கருதினார்கள். அவ்வாறான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வீழ்ச்சியடையாத பொருளாதாரத்தை உருவாக்கும் எதிர்பார்ப்புடன் நாம் பணியாற்றி வருகிறோம். மோதல் நிறைந்த இந்த உலகில் எமது நிலைகளை பாதுகாத்து எந்த தரப்பின் பக்கமும் சாயாமல் சுயாதீனமான வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். இது எமது நாட்டை கட்டியெழுப்புவதில் முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு பாதுகாப்பும் அரவணைப்பும் வழங்கிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இன்னும் சில காலம் செல்லும் போது போதைப்பொருள் வர்த்தகர்களை அரசியல்வாதிகளாக மாறிவிடுவார்கள். கட்சிகள் உருவாக்கப்படுகின்றன. இது தொடர்பாக ஏற்கனவே பல பிரதேச சபை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் பணம் பெற்றது தெரிய வந்துள்ளது. அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதை அறிவோம். இதனை இவ்வாறு நாம் வளரவிட முடியாது. இலங்கையில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 91,000க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
அத்துடன் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 1818 சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவுகளின் பேரில் நீண்டகால விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 1566 பேர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையை கட்டியெழுப்ப 6 அம்சங்களை கொண்ட கடன் அல்லாத திட்டம் ஒன்றை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் முன்வைத்துள்ளார். டிட்வா புயலுக்கு பின்னர் இலங்கை எதிர்நோக்கும் முக்கியமான பொருளாதார சவால்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவை கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த ஐரோப்பிய வெளிநடவடிக்கை சேவையின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான பதில் முகாமித்துவ பணிப்பாளர் பவோலா பம்பலோனி, இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரேனோ உள்ளிட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருந்தனர். புயலால் இலங்கைக்கு $7 பில்லியன் அமெரிக்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் நாடு பாரம்பரிய கடன் அடிப்படையிலான மீழ்ச்சியை மேற்கொள்ள முடியாது என்பதால் தேசிய மீள்தன்மைக்கான பரந்த மூலோபாயத்தையும் முன்வைத்துள்ளார். அத்துடன் கடன் விலையில் சிக்காமல் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 6 அம்சங்களை கொண்ட கட்டமைப்பு ஒன்றை முன்வைத்துள்ளார். அதில் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஜனநாயக சீர்திருத்தங்களோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை நடத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பிரச்சினை இல்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உள்ள பிரச்சனையைப் போல அதிமுக கூட்டணியில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, பழனிசாமி தான் முதல்வர் என்பதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக கூறியுள்ளார். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெறும் எனவும் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை தேர்தலில் போட்டியிடாமையினால் அந்த கட்சியின் பலம் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் திமுக இடையில்தான் போட்டி என விஜய் கூறுவதை பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தாக்குதல்தாரி 18 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் டம்ப்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிலும் அதை அண்மித்த வீடொன்றிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாடசாலையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் 6 பேரும், அருகிலுள்ள வீட்டில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபரின் தாய் மற்றும் சகோதரர் ஆகியோரும் உயிரிழந்தனர். சந்தேக நபர் கடந்த காலங்களில் மனநல பாதிப்புக்கு உள்ளாகியிருந்ததாகவும் அவரின் வீட்டுக்கு காவல்துறை பலமுறை நேரில் சென்று விசாரணை நடத்தியதாகவும் தெரியவந்துள்ளது. அத்துடன் அவர் வைத்திருந்த துப்பாக்கி உரிமம் காலாவதி இருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை சிறுவனின் இறுதிக்கிரியை இன்று. சிறுவனின் வயது தொடர்பான சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி. துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய காவல்துறையினரிடம் வாக்குமூலம். மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. உள்நாட்டு யுத்தத்தினால் நாடு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கவில்லை என்கிறார் அனுர. பொருளாதார திட்டமிடல்களே காரணம் எனவும் தெரிவிப்பு. போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட 91,000க்கும் மேற்பட்டோர் கைது. 100க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பறிமுதல். அதிமுக கூட்டணியில் சிக்கல் இல்லை என்கிறார் எடப்பாடி. விஜயுடன் போட்டி இல்லை எனவும் தெரிவிப்பு. அடையாளம் காணப்பட்ட கனடா துப்பாக்கிதாரி 18 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.